வணக்கம், வெல்கம் டு மை சேனல். பாரத் கர்மா ஹீலிங் சென்டர் சார்பாக ஜோதிடர் நல்ல பிரம்மா பேசுகின்றேன். தற்பொழுது நாம் ஜூன் மாதம் 13ஆம் தேதி அன்று மிதுன ராசியில் அமர்ந்திருக்கின்ற குரு பகவான் மிருகஸ்ரீஷம் நட்சத்திரத்தில் இருந்து திருவாதிரை நட்சத்திரத்துக்கு பயிற்சியாகிறார். திருவாதிரை நட்சத்திரத்தில் பயிற்சியாகின்ற குரு பகவான் ராகுவோடு நட்சத்திர பரிவர்த்தனை பெறுகின்றார். ராகுவாகப்பட்டவர் கும்ப ராசியிலே குருவோடைய நட்சத்திரமான பூரட்டாதியில் இருக்கின்றார். தற்பொழுது ஜூன் மாதம் 13ஆம் தேதி அன்று குரு பகவான் மிதுன ராசியிலே செவ்வாயுடைய நட்சத்திரமான மிருகஸ்ரீஷம் நட்சத்திரத்தில் இருந்து திருவாதிரை நட்சத்திரத்துக்கு பயிற்சியாகின்ற இந்த நாளிலே ஜூன் மாதம் 13ஆம் தேதி அன்று குருவும் ராகுவும் நட்சத்திர பரிவர்த்தனை பெறுகின்றார்கள். அதற்குரிய பலன்களை உங்கள் ராசிக்கு தற்பொழுது காணவிருக்கின்றோம். விக்னேஸ்வராய நமக. ஓம் காகபுதண்டரே போற்றி போற்றி. முதலாவதாக மாதா பிதாவை வணங்கி, முன்னோர்கள் மூதாதையர்கள் பித்ருக்களை வணங்கி, குலதெய்வத்தையும் வணங்கி, குருமார்கள் சித்தர்மார்களாகிய பதஞ்சலி சித்தரையும் காகபுஜண்ட சித்தரையும் கருவூரார் சித்தரையும் வணங்கி, முதற்கடவுளான விநாயக பெருமானை வணங்கி, வாக்தேவி நாவுக்கரசி அறிவுக்கரசி சரஸ்வதி தேவி தாழ் பணிந்து பாதம் பணிந்து ஜூன் மாதம் 13ஆம் தேதி 2025 அன்று ஏற்படுகின்ற குரு நட்சத்திர பயிற்சியில் திருவாதிரையில் சஞ்சாரம் செய்கின்ற குரு பகவானால் உங்கள் அனைவருக்கும் சகலவிதமான மேன்மைகள், நன்மைகள், வெற்றிகள், சந்தோஷம் மற்றும் யோகத்தையும் அருள்பாவிக்குமாறு மனதார பிரார்த்தனை செய்து பலன்களை ஆரம்பிக்கின்றேன். துலாம் ராசி சகோதர சகோதரிகளே, உங்கள் ராசிக்கு 9ஆம் இடம் மிதுன ராசியிலே குரு பகவான் அமர்ந்திருக்கின்றார். பாக்கியஸ்தானத்தில் யோகமாக அமர்ந்திருக்கின்றார். பொதுவாக மிதுன ராசியிலே 3 நட்சத்திரங்கள் மிருகஸ்ரீஷம், திருவாதிரை மற்றும் புனர்பூசம். இப்போ உங்களுடைய நட்சத்திரம், உங்களுடைய ராசின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா துலாம் ராசி. இந்த மிதுன ராசிக்கு 5ஆம் இடம். உங்கள் ராசியிலும் பார்த்தீங்கன்னா சித்திரை, சுவாதி, அதுக்கப்புறம் விசாகம், இந்த 3 நட்சத்திரம் பிறந்தவங்க தான் நீங்கள். ஆகையால் இந்த நட்சத்திரங்கள் எடுத்தால் மிருகஸ்ரீஷம் அப்படின்னா செவ்வாய், திருவாதிரை அப்படின்னா ராகு, அப்புறம் புனர்பூசனா குரு. அதுதான் உங்கள் ராசியும். உங்கள் ராசியில் நீங்கள் சித்திரனா செவ்வாய், சுவாதினா ராகு, விசாகனா குரு. நிச்சயமா அது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். விதத்தை பார்க்கிறவர்களுக்கு தெரியாமல் இருக்காது நம்ம நட்சத்திர அதிபதி யாருன்று. அவ்வாறு பார்க்கின்ற பொழுது இப்பொழுது அவர் மிருகஸ்ரீஷம் நட்சத்திரம் செவ்வாயுடைய நட்சத்திரத்தில் இருக்கின்றவர் ஜூன் மாதம் 13ஆம் தேதி 2025 அன்று மிருகஸ்ரீஷத்திலிருந்து திருவாதிரைக்கு பயிற்சி ஆகிறார். நட்சத்திர பயிற்சி, குரு நட்சத்திர பயிற்சி. அப்படி பார்க்கும்பொழுது உங்கள் ராசிக்கு 5ல் கும்ப ராசியில ராகு பகவான் அமர்ந்திருக்கிறார். ராகு ஏற்கனவே மே 19 கும்பத்துக்கு வந்துட்டார். 19 அவர் பூரட்டாதி நட்சத்திரம் குருவோடைய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். அப்படி பார்க்கின்ற பொழுது குருவுக்கும் ராகுவுக்கும் நட்சத்திர பரிவர்த்தனை ஏற்படுகின்றது. 5-9 கிரகங்கள். 5ல் ராகு, சனியோடைய வீடு, சனியை போல் ராகு. அந்த ராகு 5ல் 9ல் குரு, அவங்களுக்குள்ள நட்சத்திர பரிவர்த்தனை. அது உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றிகளை கொடுக்கும். காரணம், குரு உங்களுடைய ராசிக்கு அதிபதியான சுக்கிர பகவானுக்கு ஜென்ம பகை. கொடுக்கணும்னு நினைச்சா குரு கொடுப்பார். ஆனா வெம்பிக்கிட்டே கொடுப்பார், புலம்பிக்கிட்டே கொடுப்பார், விரும்பாம கொடுப்பார். பகை கொண்டவர் கொடுக்கிறார். சந்தர்ப்ப சூழ்நிலைகள். அவர் அவரை விட உயர்ந்த இடத்தில் ஒருத்தன் நமக்கு பிடிக்கவே பிடிக்காது. அவன் தான் ஆஃபீஸில் இருப்பான். ஆனால் நம்ம கண்டு அவனுக்கு ஆகவே ஆகாது. அவனுக்கு நமக்கு இருக்கிற பாஸ், நீ செஞ்சே அவனுக்கு போய் அவனுக்கு இதெல்லாம் செஞ்சு சொல்லி கொடுத்துட்டு வா அப்படின்னு சொன்னால் வேண்டா விருப்பாக கேட்டின்பாங்க. நாலேஜ் டிரான்ஸ்ஃபர் அதை கொடுப்பாங்க இல்லைங்களா. நமக்கும் தெரியும் அவன் நமக்கு விரும்பி சொல்லலை, வேற வழியே இல்லை, கைது செய்யப்பட்ட கைதி மாதிரி நம்ம சொல்லி கொடுத்துட்டு இருக்கான்ட்டு. அந்த நிலைதான் இப்போ உங்களுக்கு இந்த 60 நாட்கள் குரு இன்னும் யோகத்தை அதிகமாக செய்ய போகின்றார்.
ஜூன் 13, 2025 முதல் ஆகஸ்ட் 12, 2025 இந்த 60 நாட்கள் குருவும் ராகுவும் நட்சத்திர பரிவர்த்தனை இருப்பதினால் குரு தன்னை குளிரி எல்லாத்தையும் உங்களுக்கு கொட்டி கொட்டி கொடுக்க போகிறார். 6ல் வேற சனி குருவோடைய வீட்டில் இருக்கார். எல்லா பக்கமும் குருவுக்கு சுத்தி சுத்தி ஒரு லாக் பண்ணியாச்சு குருவை. ஆகையால் இந்த 60 நாட்கள் தொழில் வியாபாரத்தில் துலாம் ராசி சகோதர மிக மிக உயர்ந்த பாக்கிய யோகத்தை பெறும். பாக்கிய லட்சுமி அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கும். காரணம் சுக்கிரன் ராசிக்கு அதிபதி, அவருக்கு சுக்கிரனுக்கு அதி தேவதை மகாலட்சுமி. அஷ்டலட்சுமியில் பாக்கிய லட்சுமி தனலட்சுமியோடைய யோகம், ஐஸ்வர்ய லட்சுமி குபேர லட்சுமியோடைய யோகத்தை நீங்கள் இப்பொழுது அடைய போகின்றீர்கள். குருவால் எந்த விதத்திலும் தடுக்கப்பட முடியாது. தொழில் வியாபாரத்தில் இது எதிரொலிக்கும். மிக மிக சிறப்பாக புதிய தொழில் வியாபாரம் துவங்குவீர்கள். பெரிய அளவில் புகழ் பெற்ற அளவுக்கு துவங்கக்கூடிய ஒரு வியாபாரத்தை மற்றவர்கள் சொந்தக்காரங்களாம் பார்த்து மூக்கு மேலே விரல வைக்கிற அளவுக்கு பொறாமைப்படுகிறாருக்கு. எப்படி கிராண்டா, எப்படி ஒரு விமர்சனமா அந்த ஒரு தொழில் தொழிலை துவங்கினார், வியாபாரத்தை ஆரம்பிச்சிருக்காரு என்று கல்யாணம் பண்றாம இருந்து ரொம்ப விமர்சனமா சந்தோஷமா பண்ணக்கூடிய ஒரு காலமாக 9ல் குரு இருக்கின்றது. திருமண யோகமும் இருக்கு இல்லையா? அதனால அவ்வாறு பார்க்கின்ற பொழுது தொழில் வியாபாரம் மிக மிக சிறப்பாக லாபம், முன்னேற்றம், தனலட்சுமி யோகம் இருக்கு. அடுத்ததாக உத்தியோகத்தில் இருக்கின்ற சகோதரர்களுக்கு அதிர்ஷ்டலட்சுமி அருள் கிடைக்கும். காரணம் குரு ராகுவோடி நட்சத்திரத்தில். ராகுவை போல் கொடுப்பார் இல்லை. ராகு உங்களுக்கு அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடியவர். சனியை போல் ராகு உங்களுக்கு உங்க அணி, உங்க சுக்கிர அணி அப்படின்னா அது சனி, ராகு, அதுக்கப்புறம் புதன். நீங்க உங்க ராசிக்கு அதிபதியான சனி சுக்கிர பகவான் உங்களுக்கு ராசிக்கு அதிபதி தான். ஆனால் அவர் 8க்குரிய முதல்ல சனி தான் உங்களுக்கு யோகத்தை செய்வார். ஏன்னா 4, 5க்குரிய ராசிக்கு, துலாம் ராசிக்கு கேந்திர கோணங்களுக்கு அதிபதி சனி சொல்லுவாங்க. உங்க ராசியில சனி உச்சம் பெறக்கூடியவர். ஆகையால் சுக்கிரன் ராசிக்கு அதிபதி தான். அவர் 8ஆம் இடம் ரிஷபத்துக்கு அட்டமத்துக்கும் அதிபதி. 2 ஸ்தானத்துக்குரியவல்லையா சுக்கிரன். ஆகையால் தொழில் வியாபாரம், உத்தியோகம் உயர்ந்த இடத்துக்குற உத்தியோகத்தில் பெரிய பொறுப்புகள், பெரிய வாய்ப்புகள், அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி மிகப்பெரிய வெற்றிகள், அயல் நாட்டுக்கு செல்லக்கூடிய யோகங்கள் எல்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்ட ராசிமியுடைய அருளால் கிடைக்கும், தேடி வரும். இதையெல்லாம் உங்களுக்கு குரு ராகு நட்சத்திர பரிவர்த்தனையால் சாத்தியமாகும். அடுத்ததாக கலைத்துறை ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் வெற்றிகளையும் பெறுவீர்கள். புகழ், பணம் எல்லாம் சேரும். அடுத்ததாக அரசியலுக்கும் துலாம் ராசிக்கும் அப்படி ஒன்றும் சம்பந்தம் இல்லை. காரணம் துலாம் ராசி வெட்டு 1 துண்டு 2 பேசக்கூடிய மன்னிப்பே உங்கள்கிட்ட இருக்காது. ஏன்னா அவங்க ராசியோட உருவமே தராசி. யாரையும் அவங்களை சீக்கிரம் மன்னிக்க மாட்டீங்க, மறக்கவும் மாட்டீங்க அவன் செஞ்ச தப்ப. அரசியல்னா பின்னால என்ன செஞ்சாலும் அவன் நம்ம அப்படிதான் இருப்பாங்க. அரசியல் இதெல்லாம் சகஜம் என்று கூறக்கூடிய துறை அது ஒரு துறைன்னு சொல்லிக்கிறாங்க. இருந்தாலும் அரசியல் மக்கள் சேவை இல்லை, இப்பெல்லாம் அது ஒரு தொழிலாயிடுச்சு. அப்படி பார்க்கும்பொழுது அரசியலுக்கும் துலாம் ராசிக்கும் அப்படி ஒன்றும் தொடர்பில்லை என்றாலும் இருக்கீங்களா? லக்னம் வேற மாதிரி நல்ல லக்னமா இருந்ததுன்னா, அதான் நல்ல லக்னமா, எல்லா லக்னமும் நல்ல லக்னம் தான். சிம்ம லக்னம், அரசியல் கூட கடக லக்னம், இப்படி போகிறவங்க அரசியல் தொடர்பு இருக்கும். 12 லக்னமும் நல்ல லக்னம், 12 ராசியும் நல்ல ராசி. அதுதான் உண்மை. அவ்வாறு பார்க்கின்ற அரசியல் யோகத்தை தரக்கூடிய காலமாக இது அமையும். யுகத்தில் துலாம் ராசி சகோதரர்களுக்கு ஒரு சிறந்த வெற்றிகளை கொடுக்கக்கூடிய நட்சத்திர பரிவர்த்தனையாக இந்த 60 நாட்கள் அமைந்திருப்பது மகிழ்ச்சிக்குரியது. நலம் பெருக, வளம் பெருக. இதுவரை உங்கள் ராசிக்கான குரு ராகு நட்சத்திர பரிவர்த்தனைக்குரிய பலன்களை கண்டோம். நான் வணங்கும் பித்திருக்களும் குருமார்கள் சித்தர்மார்களும் பார்வதி தேவி சிவபெருமானும் உங்களுக்கு சகல விதத்திலும் மேன்மைகளும் நன்மைகளும் வெற்றிகளும் கொடுப்பார்கள். நன்றி கூறி விடைபெறுகின்றேன். வணக்கம்.